இந்த பொருள் இப்படி தந்துடுவாங்க. தந்தோடனே இந்த பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்லை இதில் வந்து இப்போ இதில் வந்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். சேலரி கட் ஆகும். நான் ஆர்டர் இல்லைன்னா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது, டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா சேலரி கிடைக்காது. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 19 ஆச்சு. என்னடா 19 அப்படின்னா நம்ம ஜூலை மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 30 நாள் 30 வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா தான் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு கரெக்டாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்று வந்து நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக 8 ஆர்டர் தாங்க பண்ணியிருந்தோம். என்னடா 8 தான் பண்ணியிருந்தேன்? ஆனால் ஆமாங்க 8 தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா செக்ஷன் நம்மளுக்கு நேற்று கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ 8 ஆர்டர் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சவுதி அரேபியா ஃபுட் டெலிவரிக்கு வரவங்களுக்கு மட்டும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இங்கே எப்படி இது பண்ணணும், எப்படி ஆர்டர் பிக் பண்ணணும், இதை பற்றிலாம் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எப்படி எடுக்கணும், எப்படி கொண்டு போய் கொடுக்கணும், ஸோ இதை பற்றி தான். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வரீங்க, 28 பேர் வரீங்க நம்ம ஊர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சவுதியில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலுமே டெலிவரி ஒர்க்கில் இருக்குமான்னு எனக்கு தெரியல, சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து செக்ஷன் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும், எப்படி ஆர்டர் வரோம், அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும், எப்படி போய் எடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணா. இல்லை சப்ஸ்கிரைப்ன்ற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா தான் நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு நம்ம போடுற 3 எப்பவும் போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொளருதில்ல, கூடிய சீக்கிரத்தில் சரியாயிரும். ஏன்னா அது புது டைலாக் இப்போ தான் யோசித்து எடுத்து வச்சுருக்கேன், நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு அப்படின்னு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ உங்களால் ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் 8 ஆர்டர் தாங்க எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு முந்தின நாளும் 10, 12 அப்படி தான் எடுத்திருந்தோம். ஒரு நாளைக்கு 15 எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேலன்ஸ் 3 ஆர்டர் விழுந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 10 நாளில், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் 20, இன்னிலேருந்து 31க்குள்ளே, ஸோ 12 நாள் இருக்குது. இந்த 12 நாளில் பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர் எடுக்கணுங்க. 19 ஆர்டர் எடுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம போகிற டைமிங்கும் சரி, இந்த டைம்லலாம் ஆர்டரும் பெருசாகவும் இல்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் தூங்காமல் நீ வேலை பார்த்து தான் ஆகணும். இந்த டைம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி போகிறோம். ஸோ ஒரு 3 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் தூங்கணும். 193 மைனஸ் 193 210 இன்ட்டு 12 நாள். இன்றைக்கி 18 ஆர்டர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஷோ ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம KFCக்கு தான் நமக்கு ஆர்டரு இப்போ தான் வந்துச்சு. இந்த பொருள் இப்படி தந்துடுவாங்க. தந்தோடனே இந்த பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்லை இதில் வந்து இப்போ இதில் வந்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் இங்கே நம்ம வந்து பிக்கப் பண்ண மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். யாருக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். சரி பையன் அங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும், பையன் அங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி, வாங்கிட்டான் அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கேருந்து லொக்கேஷன் கூகுள் மேப் போட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போக வேண்டியதான். அவ்வளோதான் நம்ம வேலை. பெரிய கஷ்டப்பட்ட வேலைலாம் கிடையாது. அப்புறம் அங்கே போனப்பறம் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் மாதிரி ஒன்று காமிச்சோம்ல, இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒன்று லூலு மால் மேலே இருக்குது பார்த்தீங்களா, VOX சினிமாஸ், அங்கே தான் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்ப்போமா? பக்கம்தான், 10 கிலோமீட்டர்னால் பெருசாக தூரம்லாம் அந்த மாதிரி தெரியாது. நைட் ஓட்டினா தூரமாக தான் தெரியும். ஏன்னா வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அதனால் அப்படி தான் அது ஃபீல் ஆகும். ஸோ கொடுக்க போகும்போது நான் உங்களுக்கு அது எப்படி இது பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டராக மாறிடுச்சு போசுக்குன்னு. 3ஆவது ஆர்டர் கொடுக்குற இடத்துலையாவது அது எப்படி கொடுக்கணும், அது எப்படி இது பண்ணணும் அப்படின்னு காமிக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பசியில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் எங்கே போகிறோன்னு சொல்லி அவங்களால ட்ராக் பண்ண முடியும், சரிங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களால கூகுள் மேப்பில் ட்ராக் பண்ண முடியும். எல்லோரும் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல். நான் கரெக்டாக போய் நிற்க ஸ்டாண்டு போடுறேன், அவரே கீழே வந்துட்டார். ஹேங்கர் அப்படிங்காரு. ஆமாம் ஹேங்கர் தான், ஒன்றும் வாங்கிட்டு போயிட்டார். வீடியோ ஃபோட்டோ எடுக்க டைம் இல்லைங்க, செவத்த. சரிங்க, அடுத்தடுத்த ஆர்டரில் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களால் ஃபுல்ஃபில்லாக ஓகே
ஒன் டேயில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இனிமேல் ட்ரைனிங் தேவையே விடாது. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் தெளிவாக. தண்ணி தான் கிடக்கு. எங்கேயா அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே கடைக்கில் விட்டு ஒரு மெரண்டா, $1 மெரண்டா வாங்கி குடிச்சிட்டு உடம்புக்கு சுகர் ஏற்றிக்கலாம், எனர்ஜி ஏற்றிக்கலாம். ஸோ 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. இங்கே இருந்தான் சுல்தான் பர்கர். இது ஒரு நல்ல கடை, நல்ல கடை. டேஸ்ட் நல்லாயிருக்கும். லேட் ஆக்குவான், 1/4 மணி நேரம் லேட் ஆக்கிடுவான். எப்படியும் 3வது ஆர்டர் எடுத்தாச்சா, கிளம்ப வேண்டிதான். ஸோ 3 ஆர்டர் முடிஞ்சிருச்சு. 4வது ஆர்டரு. இப்போ கூட வெயிலோட டிகிரி எவ்வளோன்னா 43 டிகிரிங்க. அப்படி டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணி 5:03 ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் பயங்கர ஹீட்டாக இருக்குது. வாவ், தண்ணி பாய்ச்சிட்டாங்களா? இதுதான் நம்ம சிட்டிங் பிளேஸ். 11 கிலோமீட்ரு. ஓ மை காட். சரி, ஆர்டரே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றாவது இருக்குதே. எப்போ எடுத்தாலும் டிராஃபிக் தான். என்ன இதோ இங்கே 50 ரூபாய்க்கு எவனோ போட்டான்னு நினைக்கிறேன், போட்டு தள்ளிட்டான். ஆமாம், என்ன இங்கே வருங்க. என்னங்க இது, முன்னால் உள்ள மக்காடே காணுங்க. அடித்து நாக் அவுட் பண்ணி போட்டிருக்கான் டொயோட்டோவே. நகைச்சுவை தான் போங்க. இன்றைக்கி அது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி. ஸோ நம்ம இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 1:45க்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஆம்புலன்ஸாக ஃபயர் இன்ஜினா? ஃபயர் இன்ஜின். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 10 மணி. 10 ஆர்டரு. ஸோ இது 10வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். இனி இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வெயிட் பண்ணோம். லாண்ட்ரி, அல்ஜாப்ரா லாண்ட்ரி. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு செக்ஷனே கிடையாது, ஒரு செக்ஷன் கூட இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு ஃபுல்லாக லீவுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இன்றைக்கி என்னென்ன இவன் யார் ப்ராடுகாரப்ப, இவனால் நானும் வண்டி எடுத்துட்டேன். ஆகா, அவனை விட்டுருவோம். வெறித்தனமாக போகிறான். ஃபயர் இன்ஜின் குட்டி ஃபயர் இன்ஜின். ஸோ நாளைக்கு இவன் இப்படி போகிறான். டே தம்பி இங்கன்னு போகிறான். சரி, ஓகே, அவன் இருக்கான் அந்த புக்கு, நம்ம அவனை பற்றி ஏன் பேசணும். ஸோ நாளைக்கு செக்ஷன் இல்லைங்க சுத்தமாக. நம்மளுக்கு இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு செக்ஷன் இல்லை, நாளைக்கு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு செக்ஷன்லனால லீவ் போட்டு ரூமில் இருந்தோன்னு எங்களாம் ஆர்டர் கிடைக்காது. நாளைக்கு செக்ஷன்லனாலே லீவ் தான், நம்மளுக்கு ஆர்டர் இல்லாமல் போயிடும். கம்பெனிக்கு ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். சேலரி கட் ஆகும். நான் ஆர்டர் இல்லைன்னா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது, டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா சேலரி கிடைக்காது. அதனால் இன்றைக்கி நைட்டு உட்காந்து ஆர்டர் அடிச்சுட்டு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 1 மணியோட செக்ஷன் முடிஞ்சிடும் இன்றைக்கும். ஸோ ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அரை மணி நேரம் செக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 4-5 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ரூமில் தூங்கினா கூட கொஞ்சம் மனசாட்சி இருக்கும். சரி, ஓகே, லீவுனாலுமே நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஆர்டர் 7 ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். நான் கொஞ்சம் கழிச்சு சூப்பர்வைசருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடணும். இப்படி வந்து எனக்கு நாளைக்கு செக்ஷன் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டுறேன். 3 காலையில் 5 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்றேன். அதுக்கப்புறம் ரூமில் வந்து நான் ஸ்டே பண்ணிக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னால் அவர் ஓகே பாரு. இல்லைன்னா காலங்காத்தால எழுப்பி விட்டுருப்பார், என்ன வேலைக்கு போலையாம்பார். அவர் நம்ம தோஸ்து தான், வேலைக்கு போகணுன்னு கட்டாயம் கிடையாது. அவர் நம்ம ஃப்ரெண்டுங்கும் போது சரி தூங்கிட்டோனோன்னு நினச்சி மறந்து தூங்கிட்டோனோ அப்படின்னு நினச்சி எழுப்பிவிடுவார், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அப்படி ஒரு கேரக்டர் தான். ஏன்னா எங்கள் கம்பெனியில் வந்து இந்த டைமுக்கு வேலைக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது, வேலைக்கு போகணுன்னாலும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா போனால் சேலரி, போகலன்னா ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பல்ல காட்டி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி சொல்லித்தாரே மாடி நீ வாடி வாடி நீ வாடி. இந்த அப்பார்ட்மெண்ட் தான். வாவ், இந்த வண்டி 500cc.